அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, நமது தாளமுத்து நகர் பகுதியில் கருப்பாயூரணி மாப்பிள்ளை ஊரணி ஊராட்சி நேற்றா உசிலப்பட்டி வழியா வந்த அந்த நாமத்தில் சொல்லிட்ட தப்பா இருந்தது. இந்த வாலிப அதிகமா இருக்குமா, தொண்டை சரியில்லைம்மா, ஒரு ஊரா போய் கத்தி டெய்லி ஒரு நாள் ஒரு ஊரா தூக்கிட்டு காலமாக வரும். நாடோடி வாழ்க்கை ஆயிட்டு 15 நாள். நமது மாப்பிள்ளை ஊரணி ஊராட்சி தாளமுத்து நகர் பகுதியில் குடியிருக்கின்ற அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சி மிகு இளைய சமுதாயமே, இங்கே நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளராகிய போட்டியிடுகின்ற நமது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர்ராஜன் அவர்களை இந்த முறை குக்கர் சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். போன முறை 19 நாங்க தனியா போட்டியிட்டப்ப 3வது அணி, அப்படி இருந்தாலும் ஒட்டப்பிடாரத்தில் 30,000 வாக்குகள் தந்தீர்கள். இந்த முறை நீங்கள் முதல் அணியாக வந்திருக்கிறோம். திமுகவை வீழ்த்த போகிற அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் அணியின் வேட்பாளராக சகோதரர் சுந்தரராஜன் போட்டியிடுகிறார். அவரை வெற்றி சின்னமாகிய குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்வதன் மூலம் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் வரப்போகிறது என்பதை சொல்லிக்கொள்கிறேன். இங்கே அதிமுக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, புரட்சி பாரதம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், தென்னிந்திய பார்வர்டு பிளாக், அகில இந்திய பார்வர்டு பிளாக், சிங்க தமிழர் முன்னேற்ற கழகம், மூவேந்தர் முன்னேற்ற கழகம், மருது சேனை, பெருந்தலைவர் மக்கள் கட்சி, உழவர் உழைப்பாளர் கட்சி, தமிழ்நாடு யாதவ மகாசபை என்கிற மாபெரும் கூட்டணியின் வேட்பாளராக சகோதரர் சுந்தரராஜன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். 2016 அம்மா அவர்களின் வேட்பாளராக இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிட்டு அவரை நீங்கள் வெற்றி பெற செய்தீர்கள். எனக்கு பிரச்சனை என்று வந்த பொழுது தனது பதவி போனாலும் பரவாயில்லை என்று என்னோடு எனக்கு ஆதரவாக நின்றவர். அவரை இந்த முறை நீங்கள் மீண்டும் வெற்றி பெற செய்ய வேண்டும். நமது தொகுதிக்கான வளர்ச்சிக்காக, நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக உங்களுக்கு பணியாற்ற அவர் இங்கே வரை புரிந்திருக்கிறார். அவரை தண்ணி கேட்டா கொடுக்க மாட்டாங்க. இந்த ஆட்சி மாதிரியே இருக்கு. தண்ணி கேட்டா பேப்பர் எடுத்து நின்றான். ஸ்டாலின் சொல்றாரு, இது கேட்டா புள்ளி விவரம் படிக்கிற மாதிரி. ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி 23 டிசம்பர்ல வந்து எங்கெல்லாம் உங்களை நாங்க பார்க்க முடியல, பாவம் எல்லாம் வெளியில இருந்தீங்க. உங்களுக்கு ஒரே மறந்துருச்சு இந்த ஏரியாலாம். அப்ப உங்களுக்கு எங்களால முடிஞ்ச உதவியில அரிசி பருப்பெல்லாம் இவரெல்லாம் வந்துதான் அப்புறம் உடனே கொடுத்தாருங்க. அதுக்கு முன்னாடி நான் மக்கள் சந்திப்பு வந்தப்ப ஒரு சாலை எங்க ஒரே மக்கள் என்று எங்களை வரவேற்றீர்கள். இந்த முறை தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த கஞ்சா மாடல் ஆட்சியை ஒழிக்கணும். ஏன்னா யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. சாதாரணமான இருக்கிற தெருவாசியிலிருந்து அரசியல் கட்சியில் உள்ள தலைவர்கள் வரை எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை. ஏன்னா எங்க பார்த்தாலும் திமுக வேலை வாய்ப்புங்கிற பேர்ல கூலிப்படையை வளர்த்து விட்டு
5000க்கும் 10,000க்கும் யாரையும் கொலை பண்ணிக்கிற அளவுக்கு தமிழ்நாடு இன்றைக்கு மோசமாயிட்டு, இன்னும் சொல்ல போனா மூளை முடுக்கெல்லாம் கஞ்சா. என்ன பார்த்தா என்னென்னமோ பேர் சொல்றான், ஹெராயின்ங்கிறா, அதுங்கிறா, இதுங்கிறா. தமிழ்நாடு ஒரு போதை மருந்து கடத்தல் சந்தையாயிட்டு தமிழ்நாட்டு மாணவர்கள் இளைஞர்கள் குறிவைத்து கஞ்சா போன்ற பொருட்கள் விற்கப்படுகிறது. அதனாலதான் வீட்டிலிருந்து முன்னெல்லாம் பெண் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு கல்லூரிக்கு அனுப்பிவிட்டு பெற்றோர்கள் பிள்ளை வரும் வரை சாயங்காலம் ஆயிட்டான்னு வாசப்பில் உட்கார்ப்பாங்க. இப்ப மாணவர்களை ஆண் பிள்ளைகளை அனுப்பினாலும் பள்ளிக்கு செல்ற பிள்ளை, கல்லூரிக்கு செல்ற பையன், எங்க சின்ன பையன்களாச்சே இந்த கஞ்சா போன்ற போதை மருந்துக்கு அடிமையாடுவானோன்னு பெற்றோர்கள் அஞ்சுகின்ற சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. உண்மையா இல்லையா? ஆனா முதலமைச்சரை கேட்டா தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருக்கும் பாரு. அவர் குடும்பத்துக்கு மாத்திரம் அமைதி பூங்கா, ஆனா நமக்கெல்லாம் இல்ல. இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. போலீஸ் ஸ்டேஷன்லாம் திமுக காரங்களோட கட்ட பஞ்சாயத்து இடங்களாயிட்டு, அதனால பாவம் காவல்துறை கையை கட்டி போட்டு விட்டார்கள். தட்டி கேட்க முடியாது. நாங்கெல்லாம் பிரிஞ்சு இருந்ததுனால, அம்மாவின் பிள்ளைகள் நாங்கெல்லாம் பிரிஞ்சு கிடந்ததுனால ஸ்டாலின் குடும்பம் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. நாம மீண்டும் வந்துடலாம். 21 நாங்கெல்லாம் பிரிஞ்சு இருந்ததுனால ஊரு 2 பட்டா யாருக்கோ கொண்டாட்ட மாதிரி வந்தாங்க. இப்ப நாங்க எல்லாம் உஷாராயிட்டோம். இங்க இருந்த உள்ளார அந்த கருத்து வேறுபாடெல்லாம் தூக்கி போட்டு அம்மாவுடைய ஆட்சி அமைக்கணும். அது அதிமுகவுக்கும் அதான் நல்லது, அமமுகவுக்கும் அதான் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் அதான் நல்லது. மீண்டும் அண்ணன் இபிஎஸ் தலைமையில் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி முழுமூச்சாக நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அவர்கள் தான் எங்களை எல்லாம் சண்டை போட்டு இருந்தா, ஊர்ல அண்ணன் தம்பி சண்டை போட்டா யாரோ ஒரு பெரிய மனுஷங்க தானே சேர்த்து வைப்பாங்க. அது மாதிரி எங்களை சேர்த்து வச்சது அவங்க தான். மோடி அவர்கள் சொன்னது போல அனைத்து நதிகளும் போய் கடல்ல கலக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் அனைத்து துறைகளிலும் நடக்கின்ற ஊழல் பணம் எல்லாம் ஒரு குடும்பத்தை நோக்கி போது. அந்த குடும்பம் எந்த குடும்பம்னு தெரியும். அந்த குடும்பத்து வாரிசு திடீர்னு சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்து இன்னைக்கு துணை முதலமைச்சருங்கிற ஷூட்டிங் மாதிரி ஊரா வருது. இவர்களுக்கு தக்க பாடம் புகட்டணும். இல்லைன்னா தமிழ்நாட்டில் யார் வீட்டு பிள்ளைக்கும் பாதுகாப்பு இல்லை. ஸ்டாலின் தாம் பிள்ளைக்கு முடிசூட்டுறதுக்காக தமிழ்நாட்டு பிள்ளைகள் எக்காடு கிட்டாலும் கிடட்டும், நாம ஆட்சிக்கு தொடர்ந்து வரணும், தனக்கு புள்ளடி தாம் புள்ள அதுக்கப்புறம் பேர வரணும்னு ஆளுகளை தயார் பண்றாரு. ஆனா நாங்கள் இந்த ஆட்சியை வீழ்த்துவதற்கு அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். மீண்டும் அம்மாவின் ஆட்சி வந்தால்தான் தமிழ்நாடு உருப்பட முடியும். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, விலைவாசி எல்லாம் உயர்ந்து போயிருக்கு. இன்றைக்கு மின் கட்டணம் எடப்பாடி அவர்கள் ஆட்சியை விட்டு போன போது ஒரு யூனிட் ₹1 இருந்துச்சுன்னா இப்ப 1.67 உயர்ந்திருக்கு. பல தொழிற்சாலைகளை மின்கட்டண உயர்வால மூடிட்டாங்க. இளைஞர்கள் எல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாம விரக்தியில போதை மருந்து பழக்கத்துக்கு அடிமையாகிறதா தான் ஆராய்ச்சிகள் சொல்றது. அதனாலதான் சொல்றேன், மீண்டும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரவும், அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் தாலிக்கு தங்கம் போன்ற திட்டங்கள், நமது அம்மா உணவகங்கள் போன்ற திட்டங்களை மீண்டும் கொண்டு வரவும், ஏழை எளிய மாணவர்களுக்கு சைக்கிள் கொடுக்கவும், லேப்டாப் கொடுக்கவும், மீண்டும் தமிழ்நாட்டில் ஒரு மக்களாட்சி நல்லாட்சி. உங்களுக்கு எதுவும் பிரச்சனைனா ஓடி வருகின்ற கட்சியின் ஆட்சி உறுதியாக வரும். நமது பகுதியில் தரமான குடிநீர் வசதி அனைத்து வீடுகளுக்கும் வேண்டும் என்ற உங்கள் கோரிக்கையை உறுதியாக உங்களால் வெற்றி பெற்ற பிறகு திரு சுந்தரராஜன் அவர்கள் நிறைவேற்றி தருவார். வீட்டுமனை பட்டா பிரச்சனை தீர்த்து வைக்க ஏற்பாடு செய்வார். மழை வெள்ள பாதிப்பை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படும். மழை பெஞ்சாலே தூத்துக்குடி முடிவு பெறுது. மாப்பிள்ளை ஊர்வனில போட்ல வர்ற மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கு நாங்க வந்தோம். அதையெல்லாம் சரி செய்கிற கடமை நமது அம்மா ஆட்சி அமைந்தவுடன் உறுதியாக செய்து முடிப்போம். மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான
தரமான சாலை மற்றும் மின் இணைப்பு, தெருவிளக்கு ஆகியவை ஏற்படுத்தி தரப்படும். அதிக கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இந்த பகுதியிலே அமைத்து தரப்படும். இப்ப என்ன திமுக எம்எல்ஏ அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லையா? திமுக எம்எல்ஏ எல்லாம் ஒண்ணுமே செய்யலையா இந்த கோரிக்கை எல்லாம்? ஆமா, நீ வெள்ளத்தப்ப யாருமே காணுங்க, நாங்க தானே வந்தோம் உள்ளார. அதனாலதான் சொல்றேன், உங்களுக்காக மக்கள் வரிப்படத்தை அவங்களுக்கு தான் செஞ்சுக்குவாங்க. உங்களுக்கு செய்யறதுக்கு தேவைகளை நிறைவேற்றுவதற்காக உங்கள் வீட்டு பிள்ளை ஆகிய உங்களில் ஒருவராகிய சுந்தரராஜன் அவர்களை ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு வெற்றி பெற செய்ய வேண்டும். ஸ்டாலின் இன்னைக்கு சொல்றாரு, மோடி ஆட்சிங்கிறது சிறுபான்மை மக்களுக்கு, குறிப்பா கிறிஸ்துவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கு எதிரானது. அப்படி கிடையாது. இப்ப ஈரான் யுத்தம் நடக்குது, வளைகுடா போர் நடக்குது. இந்தியாவில் தான் இஸ்லாமிய சகோதரர்கள், இஸ்லாமிய சொந்தங்கள் நிம்மதியாக ரம்ஜான் நோன்பு கடைபிடிக்க முடிஞ்சு. இன்னைக்கு மற்ற நாடுகள்லாம் மோதிக்கிட்டாலும் இந்தியாவிற்கு மோடி எங்கள் நண்பர், இந்தியா எங்கள் நட்பு நாடு என்று சொல்லி ஈரான் அந்த ஹார்மோஸ் நீர்வாய்க்கால திறந்து விட்டுருக்காங்க. நம்ம நாட்டுக்கு வர்ற எல்லா படகு கப்பல்களும் அனுமதிக்கப்படுகிறது. மோடி அவர்கள் இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ எதிராக இருந்தால், ஈரான் ஒரு தீவிரமான இஸ்லாம் நாடு, அவர்கள் நம்மை நட்பு நாடாக பார்ப்பார்களா? நமக்கு வர்ற கப்பலெல்லாம் நிறுத்துறதுல உங்களுக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனா அமெரிக்கா தடுத்தோம் ஈரானோட நம்ம இந்த போர்க்காலத்திலேயே அவர்களுக்கு உதவி செய்கின்ற விதமாக அவர்களோட வியாபார தொடர்பு வைத்திருக்கிறோம். அந்த அளவுக்கு இந்தியாவின் பாதுகாப்பிற்கு, இந்தியாவின் வளர்ச்சிக்கு, இந்தியாவின் எதிர்காலத்துக்கான பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான பாஜகவிற்கு நாங்கள் ஏன் ஆதரவு கொடுக்கிறோம் என்றால், தமிழ்நாட்டின் வளர்ச்சி, இங்கே அமைதி பூங்காவாக தமிழ்நாடு தொடர்ந்து இருக்க, இங்க ஜாதி மத பேதமின்றி நாங்கெல்லாம் உங்க கூட இருக்கிறவங்க. உங்களை எப்படி கிறிஸ்துவர்களையோ இஸ்லாமியர்களையோ யாராவது இது செய்துவிட முடியுமா? உங்க கூட இருக்கிறவங்க தான் நாங்கள்லாம். அதனால் திமுக பிஜேபியை சொல்லி தமிழ்நாட்டு மக்களை பயமுறுத்த பார்க்குது. இந்த முறை நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் ஊழலை தடுக்க, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சரி செய்ய, குறைந்தபட்ச சட்டம் ஒழுங்கை சரி செய்யணும். பெண்களுக்கு பாதுகாப்பு, இந்த கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை ஒழிக்கணும்னா நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம். தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சி அமைவதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தப்பாதுடா சிங்க இது சிக்காதுடா, சுத்து போட்டு நிக்காதடா, சூற விட்டா தாங்காதுடா. சிவண்டா சிவண்டா சிவண்டா, எதுக்க எவண்டா எவண்டா எவண்டா.